இங்கே இருக்கிறது எல்லாமே எறா தானே, அப்புறம் ஏன் தனித்தனியாக பிரித்து வச்சு அடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விதமான பேர் இருக்குது, ஒரு ஒரு விதமான ரேட்டும் இருக்குது. ஹே எவ்ரிவன், வெல்கம் டு ஃபிஷர்மேன் சர்வே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரான் இன் சி. கட்டுமான தொழிலில் சிமெண்ட் கலவையை அள்ளி தூக்கி போடுற மாதிரி இந்த எறாவெல்லாம் தூக்கி தூக்கி போடுறதுக்கு காரணம் இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து ஏலம் போட்டு விற்கிறதுக்காக தான். மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக நம்ம கடைக்கு போகிறவங்களுக்கு தெரியாது. எறா ஒரு கூறு கொடுங்க, 2 கூறு கொடுங்கன்னு தான் கேட்டு வாங்கிட்டு போவோம். ஆனால் நாங்கள் டன் கணக்கில் எடுத்து கொண்டு வரதுனால இதையும் தனித்தனியாக பிரித்து தான் விற்போம். ஏன்னா ஒரு ஒரு ரேட்டுமே ஒரு ஒரு விதமான ரேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எறா, இறால், இதே மாதிரி புல்லன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புல்லன்ற வார்த்தை வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா இந்த மாதிரி சைடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதோட நேம்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அந்த வரிசையில் இதோ உங்களுக்காக முதல் எறாவோட பேர் வந்து தக்காளி இறால். இது 1 கிலோ 140 வரைக்கும் போகும் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுதம் புலன். அதுக்கு அடுத்தது மாசி புலன். அடுத்தது மொளவு புலன். அதுக்கு அடுத்தது மொட்டை புலன். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச லாப்ஸ்டர். இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் உள்ளே இருந்து இந்த இறால் தொழில் பார்ப்போம். ஸோ இந்த 7 நாள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கரைக்கு வர்றது எப்படின்றத, எப்படி ஐஸ் பண்ணுறோன்றத அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஒரு கூடை இறாலுக்கு 2 கூடை ஐஸ் போட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த ஒரு கூடை இறால் போடுவோம். ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். Thank you. Bye. என்ன வேணும்? ஒரு சரி வாரு சரிஞ்சு லெவல் இல்லாமல் ஒரு சரியை வாக்கல. கொடு கொடு கொடு.